ஹாய் கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஜாயிண்ட் டிக்ளரேஷன் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அவரோட இனிஷியல் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது ஆதார் கார்டில் வந்து இனிஷியல் இருக்குது, அந்த கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காரு பாருங்கள். ஒரு ப்ராப்ளம், என் ஆதாரில் நேம் இனிஷியலோடு இருக்குது, பிஎஃப் அக்கௌண்ட்டில் இனிஷியல் இல்லாமல் இருக்குது, அதனால் யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ண முடியல, என்ன பண்ணுறது சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னா, அவங்க வந்து ஒர்க் பண்ண வந்து கம்பெனி வந்து மூடிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இப்போ வந்து நான் எப்படி நேம் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டார். அதாவது ஜாயிண்ட் டிக்ளரேஷனை எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி கேட்டிருந்தார். அதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு எம்ப்ளாயரோட அட்டாஸ்டேஜ் வந்து நம்மளால் வாங்க முடியாது. ஸோ அது மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபாலோயிங் மெம்பர்கிட்டேருந்து, அதாவது பின்னாடி நம்ம இப்போ சொல்கிற மெம்பர்ஸ்கிட்டேருந்து அவங்களோட க்ரீன் பெனில் சிக்னேச்சர் போட்டு சீல் சிக்னேச்சர் வந்து நம்ம வாங்கி பிஎஃப் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணலாம். அவங்க வந்து எந்த ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட அட்டாஸ்டேஜ் வாங்க முடியாது. அதனால் என்ன பார்த்திங்கன்னா, இவங்ககிட்டலாம் இப்போ நான் சொல்கிறவங்க கிட்டலாம் நம்ம வந்து சீல் அண்ட் சிக்னேச்சர் வாங்கி, அதாவது க்ரீன் பெனில் சைன் போட்டுருவங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கெசட்டி ஆஃபீஸர், மேஜிஸ்ட்ரேட், பிரசிடெண்ட் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத், சேர்மனு, செக்ரட்டரி, மெம்பர் ஆஃப் முனிசிபல் ஆர் டிஸ்ட்ரிக்ட் லோக்கல் போர்டு, அதுக்கப்புறம் போஸ்ட் மாஸ்டர், சப் போஸ்ட் மாஸ்டர், அப்புறம் எம்பி ஆர் எம்எல்ஏ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் மேனேஜர். அதாவது பேங்க் மேனேஜர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுற பேங்க்கோட மேனேஜர். ஸோ இவங்க எல்லார்கிட்டேயுமே, அதாவது இது ஏதாவது ஒரு பர்சன்கிட்ட நம்ம வந்து அந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷனில் அட்டாஸ்டேஜ் வாங்கி நம்மளோட பிஎஃப் ஆஃபீஸ் எந்த ரீஜியனில் இருக்கோ அந்த ரீஜியனில் எடுத்துன்னு போய் நம்ம சப்மிட் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஜாயிண்ட் டிக்ளரேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு வழி. இது வந்து எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம்னா, எம்ப்ளாயர் வந்து நம்ம கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அப்போ வந்து நம்மளோட நேம்லேயோ, டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் லிவிங், இல்லை ஃபாதர் நேம், இதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்து நம்மளால் கிளைம் பண்ண முடியல, இப்போ அவர் சொல்கிற மாதிரி யூஏஎன் நம்பரே ஆக்டிவேட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில், இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இவங்ககிட்டலாம் வந்து சைன் வாங்கி அட்டஸ்டேஜ் வாங்கி நம்ம இப்போ ஒன்றுமே கிடையாது, நம்ம எம்ப்ளாயி டீட்டெயில் ஃபில் பண்ணுறோம். எம்ப்ளாயரோட டீட்டெயிலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க க்ரீன் பெனில் சைன் பண்ணி அட்டஸ்டேஜ் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம பிஎஃப் ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணோம். அப்படி சப்மிட் பண்ணால் வித்தின் 15 ஒர்க்கிங் டேஸ், மேபி அது வந்து ஒரு பிரான்ச்சை ஒரு ரீஜியன் ஆஃபீஸை பொறுத்து டிஃபர் ஆகலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸ்க்குள்ளே, அதாவது 15 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கமெண்ட்டில் வந்து தான் நம்ம ரிப்ளை பண்ணியிருக்கோம். இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய கமெண்ட்ஸ் வருது. நம்ம எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச பதிலை வந்து அந்த கமெண்ட்ஸ் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ரீசனாக பார்த்திங்கன்னா நம்ம டேலியில் கிரெடிட் நோட் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது பற்றி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம், நேற்று தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக பிஎஃப் ப்ளஸ் டேலி அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான வீடியோ, பிஎஃப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம சேனலில் வரும். நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறதுனால நமக்கு பிஎஃப் ரிலேட்டடாக ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் உடனே கூட நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதேமாதிரி டேலியில் வந்து இப்போ 4.0 அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 மந்த்ஸ் ஆகிடுச்சு அது வந்து. பட் இருந்தாலுமே அதில் என்ன ஃபியூச்சர்ஸ் அது வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். அது வந்து எவ்வளோ எஃபிஷியன்சியாக இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றதையும் நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். இன்னொன்று பிஎஃப் அப்டேட் என்னென்னா, நமக்கு வந்து ஜாயிண்ட் டிக்ளரேஷனில் ஒரு முக்கியமான ஒரு சூப்பர் அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம அடுத்தடுத்து வீடியோவை போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வைங்க. ஏன்னா இன்கேஸ் வந்து நம்ம போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஹோல்டு நிறைய பேருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நிறைய பேர் வந்து அவங்களோட பிஎஃப் வந்து பிடிச்சி கம்பெனி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி எடுக்கிறதுன்றது தெரியாமல் நிறைய பேருக்கு இதே மாதிரி ஃபாதர் நேம் மிஸ் மேட்ச் ஏதோ ஒரு எரர்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு தீர்வாக இந்த வீடியோ இருக்குன்னு நான் நம்புகிறேன். மேலும் பல அப்டேட்ஸ்களை நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.